ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 2ஆம் திருமொழி 7ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக அழகர் மலையை அடைகிறோம். இப்ப 7ஆம் பாசுரத்திலே பெரியாழ்வார் மகாபாரதத்தில் நாம் பெரிதும் அறியாத ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு அந்த கண்ணன் தான் இப்போது அழகர் மலையில் எழுந்தருளி இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். மகாபாரதத்துக்கும் மதுரையில உள்ள அழகர் மலைக்கும் என்ன சம்பந்தம்? வாருங்கள் 7ஆம் பாசுரத்தில் காண்போம். மன்னர் மருக மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை கொல்நவில் கூர்வேல் கோன் நெடுமாறன் தென்கூடல் கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிரும் சோலையே. மன்னர் மருக மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை கொன்னவில் கூர்வேல் கோன் நெடுமாறன் தென்கூடற் கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே. இப்ப பாட்டின் முதல் 2 அடிகள் மகாபாரதத்தில் நடந்த ஒரு சம்பவம். என்னன்னா, கண்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டின் இருக்கான். திடீர்னு போர்க்களத்துல அர்ஜுனனுடைய போர் குதிரைகள் இருக்கே, அந்த குதிரைகளுக்கு தாகம் ஏற்பட்டதாம். போர் குதிரைகளுக்கு திடீர்னு தாகம் ஏற்பட்டு விட்டால் அது ரொம்ப கஷ்டம். அதுதான் தேரை இழுத்துட்டு போகணும். கண்ணன் பார்த்த சாரதியாக இருந்தாலும் அந்த குதிரை சரியா ஓடலைன்னா அர்ஜுனன் குறிவைத்து எதிராளியை அடிப்பதுங்கிறது கஷ்டமா போயிடுமே. உடனே கண்ணன் என்ன பண்ணானா, கிருஷ்ணனுக்கு எல்லா மர்மங்களும் தெரியும். பூமியில எந்த இடத்துல நிலத்தடி நீர் நிறைய இருக்கு, எந்த இடத்துல குறைவா இருக்கு, எவ்வளவு ஆழத்துல நீர் கிடைக்கும், எல்லாமே தெரியும். அதனால தேரோட்டின் இருந்த கண்ணன் கீழே இறங்கினானா. வாருணாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்கு. அஸ்திரம் என்றாலே மந்திரம் சொல்லி பிரயோகம் பண்ணக்கூடிய ஆயுதம். வாருணாஸ்திரம்னா தண்ணீருக்கு அதிபதியான வருணதேவனை குறித்த ஒரு அஸ்திரம். அந்த வாருணாஸ்திரத்தை திடீர்னு தரையில ஒரு இடத்துல பிரயோகித்தானா கண்ணபிரான். பிரயோகிச்சதும் அங்கிருந்து நீர்க்குமிழி உருவானது. அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ், நீர்க்குமிழின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே உருவாருது, பபிள்ஸ். அந்த நீர்க்குமிழிலேருந்து கிடுகிடு கிடுகிடுன்னு தண்ணீர் வர ஆரம்பிச்சது. குதிரைகள் எல்லாம் அழிச்சுட்டு போனா, எல்லாத்துக்கும் தண்ணீர் காமிச்சான். தண்ணீர் குடிச்சாச்சா, இப்ப நன்னா தெம்பா தேர் ஓட்டும் போது மறுபடியும் கொண்டு வந்து தேர்ல கட்டிட்டானா. இந்த சம்பவத்தை பார்த்து கௌரவர் சேனையில இருந்த அத்தனை மன்னர்களும் வாயடைத்து போனார்கள். இந்த கிருஷ்ணன் சாமானிய ஆள் மாதிரி தெரியல, திடீர்னு வாருணாஸ்திரம் போடுறான், தண்ணீர்லேருந்து நீர்க்குமிழி கொண்டு வரான், அதுலேருந்து நீர் வருகிறது, அதை குதிரை சாப்பிட்றதுன்னா இவன் ஏதோ பல பல வித்தியைகள்லாம் அறிந்தவன். இவன் அர்ஜுனன் பக்கம் இருக்கோம்னா நாமெல்லாம் நிச்சயம் தோத்துட்டோன்னு தான் அர்த்தம் அப்படின்னு கௌரவர் பக்கம் உள்ள மன்னர்கள்லாம் இவன் அர்ஜுனன் பக்கம் இருக்கான்னா நாம தொலைஞ்சோன்னு குழம்பி போனாலாம். அதான் பாட்டு மன்னர் மருக. இந்த இடத்துல மன்னர்னா கௌரவர் சேனையில் உள்ள ராஜாக்கள்னு அர்த்தம். மருக அப்படின்னா குழம்பி போகன்னு அர்த்தம். ஐயோ, இவனை எப்படிப்பா நாம வீழ்த்துவது, என்ன பண்ணினா ஜெயிப்பது என்று குழம்பி போனார்கள், கலங்கி போனார்கள். மன்னர் மருக, கண்ணன் செய்த அந்த காரியத்தை பார்த்து எல்லாம் குழம்பும்படி மைத்துனன்மார்க்கு. மைத்துனன்னா என்ன அர்த்தம்? அத்தை மகன் அர்த்தம். இன்னைக்கு மைத்துனன்னா பிரதர் இன்லான்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாள்ல அத்தை மகனைத்தான் மைத்துனன் என்பார்கள். கண்ணனுக்கு அத்தை குந்தி, அந்த அத்தை மகன் மைத்துனன் யாருன்னா அர்ஜுனன். மைத்துனன் மார்க்கு, அந்த மைத்துனர்களாகிய பாண்டவர்களுக்கு, அதுல விசேஷமா அர்ஜுனனுக்கு ஒரு தேரின் மேல், அந்த ஒப்பற்ற ஒரு தேர். ஏன்னா அர்ஜுனனுக்கு தேராக கருடனே வந்தாராம். இது பின்னாடி நாச்சியார் திருமொழியில விரிவான எக்ஸ்பிளனேஷன் அங்க சொல்றேன். அர்ஜுனனுக்கு தேராக கருடனே வந்தார். அந்த தேரைத்தான் கண்ணன் ஓட்டினான். அது மட்டும் இல்ல, தேர்கொடியாக ஹனுமானே எழுந்தருளி இருக்கார். பெரிய திருவடி தேரா இருக்கார், திருவடி கொடியா இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு தேரின் மேல், அந்த ஒப்பற்ற ஒரு தேரில முன்னங்கு நின்று கண்ணன் முன்னே நின்றான். ஆமா, இவர் தானே பார்த்த சாரதி. டிரைவர் சீட்ல முன்னாடி இருக்கார், பேசஞ்சர் சீட்ல அர்ஜுனன் பின்னாடி இருக்கான். முன்னங்கு நின்று, அப்ப இதுவரை எல்லாம் பார்த்துக்கோங்க. மன்னர் மருக, மன்னர்கள்லாம் குழம்பி போகும்படி. மைத்துனன் மார்க்கு, அத்தை பையனுக்காக ஒரு தேரின் மேல், அந்த ஒப்பற்ற தேரில முன்னங்கு நின்று அர்ஜுனனுக்கு முன்னாடி நின்னான். இங்கதான் நாம சொன்ன சம்பவம். மோழை எழுவித்தவன் மலை. பெரியாழ்வார் பாருங்க, உடனே நம்ம திருக்குடந்தை மோகன் சுவாமியை நினைச்சுக்கணும். மோழைனா நீர்க்குமிழின்னு அர்த்தம். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு புது வார்த்தை சொல்லிட்டே வருவார் பெரியாழ்வார். மோழை அப்படின்னா வாட்டர் பபிள், நீர்க்குமிழின்னு அர்த்தம். மோழை எழுவித்தவன்னா எந்த இடத்துல நாம அம்பு போட்டா உடனே நீர்க்குமிழி வரும்
அதை சரியாக அறிந்து கொண்டு, ஏன்னா எங்கெங்கெல்லாம் வாட்டர் டேபிள் எப்படி இருக்கு எல்லாம் கண்ணனுக்கு தெரியும். வாருணாஸ்திரத்தை பிரயோகித்து அந்த நீர்க்குமிழி ஆகிய மோழையை தரைக்கடியிலேருந்து எழுவித்தவன். எழுவித்தவன்னா எழும்ப செய்தவன் அர்த்தம். அப்படி வந்து குதிரைகளுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கும்படி செய்தவன் மலை. அவன் எழுந்தருளி இருக்கும் மலைதான் அழகர் மலை. நாம கேட்டோம், இது யானையை காப்பாத்தினார்னு சொன்னதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இங்கேயும் யானைகள்லாம் பெருமாளை சேவிக்கிறது. 2 மல்லர்கள் அடிச்சார்னு சொன்னா அகங்கார மமகாரத்தை அழிக்கிறார் புரியுது. இப்ப யாருமே கேள்விப்படாத ஒரு சம்பவம். இப்ப குதிரைக்கு தண்ணி காமிச்சாருங்கிறத சொல்லி, அதை வச்சு எதிரிக்கு தண்ணி காமிச்சாருங்கிறத சொல்லி, இப்ப இதுக்கும் அழகர் மலைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்போம் இல்லையா? அங்கதான் தொடர்பு இருக்கான். என்ன தொடர்பு அப்படின்னா, பாண்டிய நாட்டை மலையத்வஜன்னு ஒரு பாண்டிய மன்னன் ஆண்டு வருகிறான். அவனுக்கு நெடுமாறன்னு ஒரு பேர் உண்டு. இந்த மலையத்வஜன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, மலையமலை, பொதிகை மலைன்னு சொல்றோம் இல்லையா பாண்டிய நாட்டுல, அதைத்தான் மலையமலை என்பார்கள். அங்கே அகஸ்திய ரிஷி தவம் புரிந்தார். அந்த அகஸ்தியரோட சிஷ்யன் தான் இந்த பாண்டிய மன்னன். அகஸ்தியர் அவனை கூப்பிட்டு சொன்னாராம், என் சிஷ்யனாக நீ நல்ல வழியில ஆட்சி பண்ணு, நான் ஆசீர்வாதம் பண்றேன், தர்மத்தில் இருந்து நீ என்றும் விலகக்கூடாதுன்னார். விலக மாட்டேன்னு சொல்லி முதல்ல தன் கொடியை அந்த மலையமலையில நாட்டிட்டு பாண்டிய நாட்டை ஆள ஆரம்பிச்சானாம். மதுரையை தலைநகராக கொண்டு மலையமலையில துவஜம்ங்கிற கொடியை பறக்க விட்டதால் மலைய துவஜன், மலையமலையில் கொடி நாட்டியவன் என்று பெயர் பெற்றானாம். இதெல்லாம் நம்ம பெரியோர்கள் சாய்ச்சது. காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமியோட திவ்யார்த்த தீபிகை வியாக்கியானத்திலையும் இந்த விஷயம் குறிப்பிட்டு இருக்கிறார். ஏன்னா இப்போ மலையத்வஜன் பத்தி வேற எங்கேயாவது பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து நீங்க தப்பா சொல்லிட்டீங்க சார், கமெண்ட்ல கூட இல்லை, நேரா நமக்கே மெசேஜ் பண்ணிடுவா, உங்களோட நிகழ்ச்சி பார்க்க நேர்ந்தது, அதுலயும் பாருங்களேன், குற்றம் சொல்றவா கரெக்டா அந்த நிகழ்ச்சி மட்டும் கரெக்டா பார்த்துருவா, இன்னைக்குதான் பார்க்க நேர்ந்தது, அதுல ஒரு பிழை இருந்தது, சுட்டி காட்டுவதற்காக சொன்னேன்னு எல்லாம் அனுப்பிடுவா. ப்ளீஸ் நீங்க அவ்வளோலாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இந்த வியாக்கியானத்தில் இப்படி இருப்பதால் தான் நான் சொல்கிறேன். நம்ம விஷயம் என்னவோ அது அனுபவத்துக்கு போயிடலாம், ரொம்ப ஆராய்ச்சி வேண்டாம். ஸோ பேக் டு அவர் பாயிண்ட். மலையமலையில முதல்ல துவஜம் நாட்டி பாண்டிய நாட்டை ஆட்சி பண்ணான். அதனால மலையத்வஜ பாண்டியன் என்று அவன் பெயர் பெற்றான். அந்த மலையத்வஜ பாண்டியன் ஆகிய நெடுமாறன், அவனுக்கு மாறன்னு பேரு. நெடுமை என்பது பெருமையை குறிக்கும். ரொம்ப புகழோடு பெருமையோடு விளங்கியதாலே நெடுமாறன் என்று அழைக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு சமயம் கங்கையில போய் நீராட வேண்டும்னு ஆசையான். அதனால பாண்டிய நாட்டிலேருந்து புறப்படுறான். நல்லா சிந்தித்து பாருங்கள், மதுரைக்கு வடக்கே தான் அழகர் மலை இருக்கு. மதுரையிலேருந்து புறப்படுறான், மேலூர் நோக்கி போய் அப்படியே காசிக்கு போய் கங்கையில தீர்த்தமாடணும்னு. போகும்போது கரெக்டா அழகர் மலை வந்தது. அழகர் மலை கிட்ட வரும்போது அவன் தேர் அதுக்கு மேல வடக்கு நோக்கி போக மாட்டேங்கிறது. அதனால தேரோட்டிய கூப்பிட்டான், என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனைன்னா, என்னன்னு தெரியல, குதிரையெல்லாம் நன்னா தான் இருக்கு, தேர் சக்கரம் நன்னா தான் இருக்கு, நானும் ஒழுங்கா தான் ஓட்டுறேன், தேர் மட்டும் போக மாட்டேங்கிறது. என்ன காரணமா இருக்கும் அவனுக்கு புரியல. அதுக்கப்புறம் அந்த மலையை அப்படியே சுத்தி பார்த்தான். அந்த மலையில ஒரு தெய்வீகமான சாநித்தியம் இருப்பது போல் தெரிந்தது. ஒருவேளை இங்க ஏதோ பெருமாள் எழுந்தருளி இருக்காரோ, அந்த பெருமாளை பிரதட்சணம் பண்ணாம நாம பாட்டுக்கு நேரம் போறோமோ, அதனால தான் நம் தேர் நகரவில்லையோன்னு சொல்லிட்டு அந்த அழகர் மலையில அப்பதான் முதல் முறை அவன் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனானா. அப்போ கள்ளழகர் அவனுக்கு காட்சி கொடுத்து, நீ எதுக்குடா கங்கை வரைக்கும் போற, கள்ளழகர் அவனுக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணாராம். பார், இந்த அழகர் மலையிலேயே நூப்புர கங்கைன்னு ஒரு ஆறு ஓடின்னு இருக்கு. அந்த கங்கை எப்படி வந்ததுன்னா, உலகளந்த பெருமாள் திருவடிக்கு பிரம்மா திருமஞ்சனம் பண்ண திருவடியிலேந்து வந்த தீர்த்தம் கங்கை. அதே பெருமாள் திருவடியில ஒரு சிலம்பு, அந்த சிலம்பு பட்டு வந்த நீர் தான் இந்த சிலம்பாறுன்னு சொல்லக்கூடிய நூப்புர கங்கை. திருவடியிலேந்து வந்தது கங்கை, நூப்புரத்திலேந்து வந்தது நூப்புர கங்கை. இதுல நீராடினாலே கங்கையில் நீராடிய பிரயோஜனம் கிடைக்கும். நான் உன்னை தடுக்கணுங்கிறதுக்காக இப்படி செய்யல, நீ எதுக்குடா அவ்வளவு தூரம் அலையணும், இங்கேயே உனக்கு கங்கா நீரை கொடுத்துடலாமே, இங்கேயே நீ ஸ்நானம் பண்ணி என்னை வழிபட்டு விடலாமே, அதற்காகத்தான் ஏற்பாடு பண்ணேன்னு வழிமறித்து தடுத்து அவனை திருத்தி பணி கொண்டவர் கள்ளழகர். அவ்வளவு கருணை மிக்க பெருமாளவர். அதனாலதான் இன்னைக்கும் மதுரையில எல்லாரும் கொண்டாடுறா பாருங்க. தன் மக்களை விடமாட்டார், அவரே தேடி போய் அனுகிரகம் பண்ணக்கூடிய அழைத்து வாழ்விக்கும் பெருமாள் அழகர். ராஜா அப்படியே பரவசம் அடைஞ்சிட்டான். என்னம்மா எனக்கு பெருமாள் வரம் கொடுத்திருக்கார், இங்கேயே ஸ்நானம் பண்ணா கங்கா ஸ்நானத்தின் பலன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா நூப்புர கங்கையில் நீராடினான், கள்ளழகரை வழிபட்டான், அழகருக்கு பல பல கைங்கரியங்கள் பண்ணானா. இப்ப ஏன் அதை இங்க சொன்னார்னு புரிஞ்சுதா? குதிரைகளுக்கு எங்கேயோ போய் நீர் பெருக வேண்டாம், இங்கேயே நீர்க்குமிழியை உண்டாக்கி தண்ணீர் குடிச்சுக்கோங்கன்னார். அதே பெருமாள் தான் நீ எங்கேயோ போய் கங்கா ஜலத்தை தேடி போக வேண்டாம், இங்கேயே கங்கா ஜலம் இருக்கு நீராடிக்கோன்னு சொல்லிட்டார். அங்க குதிரைக்கு ஜலம் கொடுத்தார், இங்க மன்னனுக்கு ஜலம் கொடுத்திருக்கார்.
குதிரைக்கு குடிக்க ஜலம் கொடுத்தார், ராஜாவுக்கு குளிக்க ஸ்நானம் பண்ணுவதற்கு கங்கையை கொடுத்தார். அதனால தான் மோழை எழுவித்தவன் மலை. அங்கே குடிப்பதற்கான நீர்மொழியை எழுவித்தான், இங்கே புனித நீராடுவதற்கான கங்காஜல மொழியை அழகர் மலையில் எழுவித்தான். அவன் மலை தான் அழகர் மலை. இந்த சம்பவத்தை பாட்டின் அடுத்த 2 அடிகள்ல குறிப்பிடுறார். கொன்னவில் கூர்வேல் கோன். இந்த நெடுமாறன்கிற மலையத்வஜ பாண்டியன் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன்னா, கொன்னவில்னு இருக்கு பாருங்க, கொல் நவில்னு பிரிச்சுக்கணும். கொல்லுனா கொலைன்னு அர்த்தம், கொல் நவில்னா கொலை செய்வதிலேயே பெயர் போனது. அது என்ன, அவனுடைய வேளாம் கொல் நவில், கொலை செய்வதற்கு பெயர் போன கூர்வேல், கூர்மையான வேல் கொண்டவன். கொலை பண்றான்னா எதிரிகளை கொல்பவன் அர்த்தம். யாரெல்லாம் நாட்டுக்கும் பொதுமக்களுக்கும் தர்மத்துக்கும் தீங்கிழைக்கிறாளோ கொல் நவில், அவர்களை கொல்வதென்று பெயர் போன கூர்வேல், கூர்மையான வேல் கொண்ட கோன் ராஜா நெடுமாறன். அவன் நெடுமாறன்னு பெயர் பெற்றவன். தென் கூடல் கோன், மதுரைக்குத்தான் கூடல்னு பேரு. தென்னுன்னா அழகியன்னு அர்த்தம். தென் கூடல், அழகான மதுரை இருக்கே, மதுரையில பாருங்க எல்லாமே அழகு. பெருமாளுக்கு கள்ளழகர் கூடல் அழகர்னு பேரு. அது போல சிவபெருமானுக்கும் அங்க பாருங்க சுந்தரேஸ்வரர், சொக்கநாதர்ங்கிறோம். சுந்தரம்னாலும் அழகுன்னு அர்த்தம். மதுரை தமிழ் அழகு, மதுரை ஊர் அழகு, எல்லாமே அழகு. அதனாலதான் தென் கூடல், அழகான கூடல் நகராகிய மதுரை, அதற்கு கோன் தலைவனாக இருக்கிறான். அப்போ மன்னர்களுக்குள் இதுல 2 கோன் இருக்கு. முதல் கோன் மன்னர்களுக்குள் வேல் வைத்துக் கொண்டு எதிரிகளை வீழ்த்தக்கூடியவன் பெயர் பெற்றவன். இந்த பக்கம் யாருக்கு மன்னன் அப்படின்னா, மதுரைக்கே மன்னனாக விளங்கக்கூடிய நெடுமாறன். அவன் தென்னன் கொண்டாடும். தென்னன் அப்படின்னா தென் திசையை சேர்ந்தவன். அதாவது பாரத தேசத்தின் தெற்கே உள்ள, தமிழகத்தின் தெற்கே உள்ள பாண்டிய நாடு, அந்த பாண்டிய நாட்டை சேர்ந்தவன். தென்னவன்னு பெருமையோடு சொல்லிக் கொள்வார்கள் அல்லவா பாண்டியர்கள். அதான் தென்னன். பெரியாழ்வார் பாடுறார், அவரே பாண்டிய நாட்டுக்காரராச்சே. அதனால தென்னன், தெற்கத்திக்காரனாக விளங்கக்கூடிய அந்த மலையத்வஜ பாண்டியனாகிய நெடுமாறன் கொண்டாடும். அவன் கொண்டாடும் மலைதான் தென் திருமாலிருஞ்சோலையே. அதுவும் தெற்கத்தான் இருக்கு, திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய மலைங்கிறது பாட்டின் பொருள். மன்னர் மருக மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை கொல்நவில் கூர்வேல் கோன் நெடுமாறன் தென்கூடல் கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிரும் சோலையே. மன்னர் மருக மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை கொன்னவில் கூர்வேல் கோன் நெடுமாறன் தென்கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே. எதிர் திசையில் இருந்த மன்னர்கள்லாம் குழம்பி போகும்படி தன்னுடைய அத்தை மகனுக்காக தேரில் ஏறி அவனுக்கு முன்னே நின்று, அவன் தேர்க்குதிரைகளுக்கு தாகம் ஏற்பட்ட போது நீர்க்குமிழியை உண்டாக்கி அதிசயம் செய்த கண்ணன், அவன் இருக்கும் மலைதான் அழகர் மலை. அங்கே வேளால் எதிரிகளை கொல்லக்கூடியவனும் நெடுமாறன்னு பெயர் பெற்ற மதுரையின் மன்னனுமான தெற்கத்திக்காரன் தென்னன் கொண்டாடக்கூடிய மலை அழகர் மலை என்பது திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Making the opponent kings confused, the Lord, for the sake of his cousins, brought up water from under the ground to feed the horses that drove the chariot of Arjuna. That Lord dwells in Tirumalirunjolai, which is celebrated by the king, the Pandya king, who rules the south and who is called Nedumara, who is capable of destroying his enemies with short spear என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் அழகரின் அனுபவம், அழகர் மலையின் அனுபவம் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மன்னர் மருக மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை. மன்னர் மருக மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை கொன்னவில் கூர்வேற்கோன் நெடுமாறன் தென்கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே. கொன்னவில் கூர்வேற்கோன் நெடுமாறன் தென்கூடற்கோன் தென்னன் கொண்டாடும்
தென் திருமாலிரும் சோலையே தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே.